நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 66வது பதிவு, பாடல் எண் 122. இப்போ இந்த பாடலில் அந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்கள், எந்த மாதிரியான உடலமைப்பு, எந்த மாதிரியான யோக பாவங்கள் இந்த பாடலில் வருது. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக பார்ப்போம். பக்தி இல்லாமல் வெகுண்ட சொல் பொறாதான், பழுதிலா ரோகவான் இனியன், புத்திமான் கைகால் வலியன்வாய் அழகன், பொய்பொறான் மன்னவர்க்கு இனியன், வித்துவான் சூரன் மாதருக்கு அன்பன், மிகுந்த நீர் ஆடவும் பிரியன், சத்துரு ஜெயன் பொன் உடன் வழக்கு உரைப்பன், சதய நட்சத்திரத்தானே அப்படின்னு முடிக்குது அந்த பாடல். இப்போ அந்த முதலடியை நம்ம எடுக்கும்போது பக்தி இல்லாமல் வெகுண்ட சொல் பொறாதான், கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட காரணம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனித நேயம் ஆன்ம நேயம் இல்லாமல் ஒருத்த வெகுண்டு, அதாவது கோபப்பட்டு ஏதாவது சொன்னான்னு சொன்னால் அதை இந்த ஜாதகம் பொறுத்துக்கிட்டு போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் ஜாதக அலங்காரம் சொல்லு. பழுதிலா ரோகவான் இனியன். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நோய் இருக்கும், ஆனால் அந்த நோய் எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு கிளாசிஃபை பண்ணுது. பழுதிலா நோய் அப்படிங்குது. அப்போ பழுதான நோய் எது அப்படின்னு சொன்னால் கர்ம நோய்கள் எல்லாம் பழுதான நோய். ஒரு ஜாதகர் அந்த அஷ்டமஸ்தானத்து அதிபதி கெட்டு போயிருந்து அந்த அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கிற காலத்தில் அவருக்கு கர்ம நோய் பாதிக்கும். கர்ம நோய்ங்கிறது முன்வினை பயன்கள்னால அவன் தேடி கொண்டுகிட்டு வந்த பாவக்கணக்கினால வரக்கூடிய நோய். அது தீர்க்க முடியாது. புலிப்பாணி சித்தர் கூட சொல்றார், அஷ்டமஸ்தானத்தினுடைய அதிபதியினால் வரக்கூடிய அந்த கர்ம நோய்க்கு மருந்து கிடையாது, அவன் அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அதுக்கு மருந்து கொடுப்பது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் புலிப்பாணி 300. நாம் விளக்கியிருக்கிறோம். இங்கே ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுதுன்னு, அந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவனுக்கு பழுதிலா நோய் சாதாரணமான நோய் தான், கிளைமேட்டுகள்னால வரும். ஜாதகன் சில இடங்களில் செல்லக்கூடாத இடங்களில் செஞ்சு சேராத தண்ணி, சேராத கிளைமேட்டு, இதனால் வரக்கூடிய நோய்கள், அதனால் பாதிக்கப்படுவானே தவிர அவனுக்கு கர்ம நோய்கள் பாதிப்பது அரிது அப்படிங்கிறார். பழுதிலா ரோகவான் இனியன். பழகக்கூடிய அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அவன் இனியவனாக இருப்பான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அடுத்து அந்த 2வது அடிக்கு போகும்போது புத்திமான் கைகால் வலியன். நல்ல கல்வி கேள்வியினால அவன் அறிவூட்டம் உள்ளவனாக இருப்பான் அப்படிங்குது. அவனுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கும், கைகால் வலிமை உடையவனாக இருப்பான். வாய் அழகன். வாய் அழகன்னா அவனுடைய முகத்தோற்றம் அழகாக இருக்கும், பொலிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம். அவனுடைய பேச்சு அழகுள்ள பேச்சா அமையும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை உடையதாக அவனுடைய சொல்லாடல் இருக்கும் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். வாய் அழகன். அடுத்து அதே அடியில் பொய்பொறான் மன்னவர்க்கு இனியன். யாராவது தனது நெஞ்சறிய அவனுடைய மனச்சாட்சி அறிய பொய் சொல்வானே ஆனால் அதை இந்த ஜாதகன் பொறுத்து கொள்ள மாட்டான் அப்படிங்குது. மன்னவருக்கு இனியன் அப்படிங்கிற போது அரசினருக்கு அவன் நெருங்கிய நட்புடையவனாக இருப்பான், சிநேகம் கொண்டு இருப்பான், அவங்களுக்கு உதவிகரமாக இந்த ஜாதகன் விளங்குவான் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். மன்னவருக்கு இனியன். அரசியல்வாதிகள் தொடர்பில் இருப்பான், அரசாங்கத்தினுடைய சகாயங்களை அடைவான், அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெறுவான், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம். அடுத்து 3வது அடியில் தொடங்கும் போது வித்துவான் சூரன். வித்துவான்கிற போது தான் அறிந்து கொண்ட கலைகளை, தான் தெரிந்து கொண்ட சாஸ்திர சம்பிரதாயங்களை அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக விளங்குவான். தான் அறிந்த எந்த ஒரு கலையையும் மறைத்து வைத்து விடாமல் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து விட்டு செல்லக்கூடியவனா வித்துவான், போதிக்கக்கூடியவனா அவன் விளங்குவான். சூரன் காரியங்களில் வெற்றி பெறுவதில், எடுத்துக்கொண்ட காரியங்களை நிறைவேறாமல் ஓய்வெடுக்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு செயல்படக்கூடியவனா, வெற்றிகரமாக எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய சாதுரியம் உள்ளவனா இந்த சதய நட்சத்திரத்துக்காரன் வழங்குவான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். வித்துவான் சூரன். மாதருக்கு அன்பன். மாதங்கிற போது பெண்கள், மனைவி, தாயார், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் இனத்தார், உறவினர்கள் அனைவருக்கும் இவன் இனியவனாக இருப்பான், அன்பனாக இருப்பான்,
அவங்களுக்கு ஆதரவாக இருப்பான், அவங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு உதவிகரமாக விளங்குவான் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் எடுக்கணும். வித்துவான் சூரன் மாதருக்கு அன்பன். மிகுந்த நீராடவும் பிரியம். நீர்நிலைகளில் நீராடுவதில் அவன் ஆர்வம் உடையவனாக இருப்பான். கிணத்து தண்ணி மட்டும் இல்லை, ஏரி தண்ணி கடல் நீரில் கூட நீந்தி விளையாடக்கூடிய அளவுக்கு அவன் ஆர்வம் உள்ளவனா, அதிக பிரியம் உள்ளவனா அவன் இருப்பான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மிகுந்த நீர் ஆடவும் பிரியன். அடுத்து இறுதி அடியில் சத்துரு ஜெயன். சத்துரு ஜெயன் அப்படின்னு சொன்னால், ஜெயன் அப்படின்னு சொன்னால் வெற்றி பெறக்கூடியவன். யாரை வெற்றி பெறக்கூடியவன்? சத்துருக்களை, எதிரிகளை வெற்றி பெறக்கூடியவன், போட்டியாளர்களை புறமிதிவிட்டு ஓடச் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். பொன் உளன். பொன்கிற போது தங்கத்தை மட்டுமல்ல, நவரத்தனங்களை மட்டுமல்ல, பணம் காசு சொத்துச்சுவங்களை நிறைய சேர்த்து வைக்கக்கூடிய திறமசாலியாக வழங்குவான். வழக்கு உரைப்பன். வாழிடுவதிலே வல்லமை பெற்றவனாக இருப்பான். வக்கீலுக்கு படித்தான்னா அவன் ஈடுபடக்கூடிய அனைத்து வழக்குகளையும் வெற்றி பெறக்கூடிய சாதுரியத்தை இந்த ஜாதகன் பெற்று விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். சத்துரு ஜெயன், பொன் உளன், வழக்கு உரைப்பு. இறுதியாக சதய நட்சத்திரத்தானே அப்படிங்குது. இந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவன் இவ்வளவு சாமர்த்தியங்களையும் பெற்று விளங்குவான் அப்படின்னு இந்த பாடலில் ஜாதக அலங்காரம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு செல்லுவோம், தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.